பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. உன்னோடு கதைக்கும் நொடிதனில் காற்றாய் பறக்கிறது என் மனம். எனக்குள்ள மட்டுமே உருவான காதல் உனக்கும் கேட்குமா? காதலில் காத்திருப்பது கூட சுகம்தான். என் காதலை நீ புரியும் வரை காத்திருப்பேன். இனியா, ஏ லூசு, ஏ பாத்து. அன்பு, நீ என்ன பண்றீங்க? என்ன பண்றேனா? உனக்கு ஞாபகம் இருக்கா? 10 மாசம் தான் டைம் இருக்கு. என்ன உளர்ற? முதல்ல என் ரூம்க்கு வர சொன்னது யாரு? ஏய், அந்த ஆள் கூட பேசி ப்ராஜெக்ட வாங்கியாச்சு. பிளான போட்டு முடிச்சிருன்னு சொன்னா உன் பாட்டுக்கு என் தலையில கட்டிட்டு இருக்க. சரி, உன் மண்டைக்குள்ள ஏதாவது ஐடியா முளைச்சிருக்குமே, அதையாவது சொல்றியா? உன் பாட்டுக்கு எப்போ ரூம பூட்டி போட்டுட்டு இருந்துரு. அதெல்லாம் ஓகே. யார் உன்னை என் ரூம்க்கு வர சொன்னது? யார் வர சொல்லணும்? நான் தான் சொல்லிருக்கேன்ல, என் ரூம்க்குலாம் வரக்கூடாது யாரும் அப்படின்னு. இப்ப வந்தாதான் என்ன? அம்மா, என்ன எழுதிட்டு இருந்த? கவிதை ஏதாவது எழுத ஆரம்பிச்சிருக்கியா? என்ன டைரி எழுதின மாதிரி இருந்தா கூட என்ன எழுதிருக்கன்னு பாக்குறேன். என் ரூம்க்கு உன்னை யாரு வர சொன்னது? ஏய், ஸ்கூல் படிக்கும் போதே நல்லா தான் கவிதை எழுதுவேன். அப்ப எல்லாம் நோட்ல கிறுக்குனதெல்லாம் என்கிட்ட காமிப்பேன். காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா கூட உன் கவிதை என்கிட்ட சொல்லவேலாம். எருமை, அது முதல் கவிதையே இல்ல. அப்போ அது வித்யாவோட அசைன்மெண்ட். வித்யா அசைன்மெண்ட் நீ எதுக்காக டைரியில எழுதிட்டு இருக்க? அது அசைன்மெண்ட் எழுதி கேட்டா, என்கிட்ட A4 ஷீட் இல்ல, அதான் டைரியில எழுதிட்டு இருக்கேன். உன் வேலையே உனக்கு முடிக்க முடியல, ஏன் தலையில கட்டிட்டு நீ அவளுக்கு அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்க? நீ மொத வெளியே போ, நான் வரேன். ஏய், நீ வாரியோ இல்லையோ, ஒன்னில் அதை எடுத்துட்டு வந்து இங்க உட்கார்ந்து முடிச்சிரு. அப்படி இல்லையா அங்க வந்து எனக்கு ஐடியா தான். சரி, நீ மொத கிளம்பிங்க. இங்க அப்படி என்னதான் இருக்கு? என்ன இருக்கு? டோர் பக்கத்துல நான் வந்தாலே இப்படி கொதிக்கிற. நீ என் ரூம்குள்ளே வந்துட்ட அன்பு. ஒரு பொண்ணு ரூம்குள்ள வரும்போது உள்ள வரட்டுமான்னு கேட்டுட்டானே வரணும். ஏண்டி, என்னைக்காவது தேவையில்லாம ஒரு ரூமுக்கு வந்திருக்கனா? நான் இங்க வர்றத நீ விரும்ப மாட்டேன். என்னதான் நீ என் ஃப்ரெண்டு, என் அத்தை பொண்ணு, என்னவா இருந்தாலும் ஒரு பொண்ணு ரூம்குள்ள வர்றது தப்புன்னு எனக்கும் தெரியும். டோரை ஓபன் பண்ணி போட்டு எழுதிட்டு இருந்த. நான் வெளியே இருந்து வரும்போதே நீ எழுதிட்டு தான் இருக்கேன்னு பார்த்தேன், அதான் வந்துட்டேன். சரி, பஞ்சு டைலாக்லாம் போதும், நீ வெளியே கிளம்பு. நீ கிளம்புன்னு துரத்துறத பார்த்தா இனியா, இது ஏதோ ஒரு பேலஸ் மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஒரு தடவை இந்த ரூமை ஃபுல்லா சுத்தி பாத்துற அன்பு அப்படின்னு. சுத்தி பாக்கிறதுக்கு டூரிஸ்ட் பிளேஸா? வெளியே போமாத. என்ன கோதிக்கு என் ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வந்திருக்கியா? வரது, திங்குறது, அங்கேயே பாதி நாள் படுத்து தூங்குறது. எனக்கு என்னமோ இந்த ரூம்குள்ள நீ எதையோ ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. அத நீ எனக்கு தெரியாம இந்த ரூம்குள்ள பதுக்கி வச்சிருக்க மாதிரியும் இருக்கு. உன் தலை தான் இங்க இருக்கு. அப்புறம் எதுக்கு ஒரு ரூம்க்கு வந்தாலே பொங்குற? அது வந்து அன்பு, இந்த ரூம்ல எல்லாம் ஏட கூடமா அங்கிங்கமா கலைச்சு போட்டிருப்பேனா? உனக்கு எல்லாம் அது இருக்க வேண்டிய இடத்துல தானே இருக்கணும். உளராத இனியா, நான் தான் எல்லாம் கலைச்சு போடுவேன். உனக்கு தானே எல்லாம் அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். உன் ரூம் தான் எப்பவும் நீட்டா இருக்கும். என்னைய குழப்பிட்டு இருக்க அன்பு. முத ரூம்ல போய் அந்த சுருட்டைய, ஐயோ அந்த ஸ்ருதியை நினைச்சு ஏதாவது கனவு காணும். நல்லா தானே இருந்த, எதுக்கு அவளை பத்தி பேசணும்? இன்னைக்கு ஸ்ருதி நம்ம வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்கா. நான் உன் ரூம்க்கு வந்தா அவ ஏதாவது நினைச்சுப்பா. இல்லனாலே அன்பு, உன் கூட ஒரு அளவுக்கு மேல பேசுறது அவளுக்கு பிடிக்கல. அவளுக்கு எதுக்காக பிடிக்கணும்? இனியா மறந்துடாத, என்னதான் நம்ம ஃபேமிலி தான் நமக்கு எல்லாமே இருந்தாலும் எல்லாருக்குமே அம்மா தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என் லைஃப்ல எல்லாமே நீ தான் இனியா. என் காதல் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்ததுதான். அப்படி இருக்கும்போது எவ்வளவு ஒருத்தி நம்ம உறவை புரிஞ்சுக்க தெரியாத அவளுக்காக நீ எதுக்கு பயப்படுற? அவ எல்லாம் இந்த வீட்டுக்கு செட் ஆகுற பொண்ணே கிடையாது. நீ வேணா பாரு, இவ்வளவு போய் என் பேரனுக்கு செலக்ட் பண்ணிட்டமேனு தாத்தாவே திங்க் பண்ண போறாங்க. அவ இங்க வந்தாலும் ஏதாவது நினைச்சுப்பான்னு தான் சொன்னேன். நீ என்ன கற்பனை கொட்டையை கட்டிட்ட? நீ வேணா பாரு, பாக்கலாம். மொத கிளம்பு. என் பிள்ளை கிளம்பு கிளம்புன்னு துரத்து சத்த அங்க வரைக்கும் கேக்குது. வந்துட்டீங்களா? ஏடி, நீ மட்டும் அவன் ரூமுக்கு கண்ட நேரத்துக்கு போற, உன் இஷ்டப்படி இருக்க. அது பாவம் காலையும் குறுக்கி அந்த சோஃபால படுக்கும். நீ அழகா நீட்ட தூங்கிடுவேல. அது மட்டும் இந்த ரூமுக்குள்ள வந்ததுன்னா கூட நீலியா மாறிடுவா. அம்மா, காஃபி தானே கொண்டு வந்தீங்க, வச்சிட்டு கிளம்புங்க. இந்த ரூமுக்குள்ள நீ இல்லாத நேரம் நானும் வரக்கூடாது. உள்ள இருக்க ரூமை பூட்டி சாவியை உன் கையோட கொண்டு தெரிய. ஆமா, எங்களுக்கு தெரியாம யாரையாவது கொன்னுக்கின்னு வச்சிருக்கியாட்டி? ஏமா? அப்படி இல்லைன்னா வீட்டுல யாருக்கும் தெரியாம எவனையாவது உள்ள கொண்டு உட்கார வச்சிருக்கியோ என்னமோ? என்ன அத்தை, இப்படி எல்லாம் அவ கூட பேசணுமா? ஏன் இனியாவை பத்தி எனக்கு தெரியும். இனியாவை பத்தி உனக்கு தெரியும் சொல்லிட்டு ஒரு நேரம் இந்த ரூமுக்கு வரவில கண்ணுல காண விட மாட்டேங்க. அப்படி என்னத்தான் இங்க வச்சிருக்காளாய்? ஒரு பிள்ளைக்கு ரூம்ல பெத்த தாய்க்கு சாதனம் ஒண்ணு வைக்க முடியல. ஆமா, பட்ஜெட் நான் ஆபீஸ்ல இருக்கும்போது எனக்கு போன் பண்ணுவீங்க. உன் ரூம் கீ எங்க இருக்கு, எனக்கு இப்பதான் அதை எடுத்தாகணும் அப்படின்னு.
அதான்டி நான் சொல்லேன், நீ இல்லாத நேரம் பெத்தவ கூட இந்த ரூம்குள்ள வரக்கூடாது. அதான் சொல்றேன், எவனையாவது கொன்னுக்கின்னு வச்சிருக்கியா இல்ல யாரையாவது கூட்டிட்டு வந்து ரூம்குள்ள வச்சிருக்கியான்னு தெரியல. நேத்துக்கு நீங்க கில்லி படம் பார்க்கும்போதே நினைச்சேன், இதை எங்கேயாவது கனெக்ட் பண்ண தான் போறீங்கன்னு. மத அந்த காஃபி எப்படி ஓரமா வச்சுட்டு நீங்க வெளியே போங்க. நீ மட்டும் என்னடா பல்ல காட்டிட்டே நிக்க? கிளம்பு. சரி வந்ததை முடிச்சு கொடு ஃபர்ஸ்ட். அத உன் தலையில தான் கட்டிட்டேன்ல, நீ பாத்துக்க மாட்டியா? லூசு, ஆரம்பிச்சது நீ. அப்ப அதை பார்த்து உன் ஐடியாவையும் சொல்லலாம்ல. பேசாம இத சாம் தலையில கட்டி இருக்கலாம். ஏய், அவனுக்கு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ஏகப்பட்ட வேலை இருக்கும். அது மட்டும் இல்லாம இனியா இசையோட ஞாபகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் எக்ஸ்ட்ராவா இழுத்து போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். இதுல இதை வேற அவன் தலையில கட்டணுமா? சரி சரி, நீ வெளியே கிளம்பு. குட்டி வாய் மட்டும் இல்லனா எதுவா இருந்தாலும் ரெண்டு பேரும் வெளியே போங்க, நான் வெளியே வரேன். சரிம்மா, வந்து சேரு. ஏ இனியா, ஏன் உள்ள இருக்க ரூம்க்கு சாவி என்கிட்ட கொடு. எதுக்கு? எனக்கே பயமா இருக்குடி. நிஜமாலுமே எவனையாவது உள்ள கொண்டு வச்சிருக்கியோன்னு எனக்கே பயமா இருக்கு. என்னத்த பேசுறீங்க? இப்பெல்லாம் யாரையும் நம்ப கூடாது. யாருக்கு தெரியும், நான் அவளை பெத்தவா. இந்த ரூம்குள்ள இருக்க ரூமை பார்த்து நானே 5 வருஷம் ஆகுது. அம்மா, கம்பெனி டீடைல் அதுல நிறைய இருக்கு, அதெல்லாம் சும்மா எல்லாரையும் உள்ள விட முடியாது. சரி, அத கூட விடு. கம்பெனின்னு சொல்றதுனால அதுல அவன் உழைப்போட உன் உழைப்பும் சேர்ந்துதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா சாமும் அந்த கம்பெனிக்காக கஷ்டப்பட்டிருக்கான். நம்ம உள்ள போய் ஏதாவது ஆக போய் நம்மளால எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கின்னு இருக்கேன். இப்ப 2-3 வருஷமாட்ட அவ ரூம்குள்ள வர்றதுக்கு அவகிட்ட கேட்டுட்டு தான் வரணும். அவளை பொறுத்த வரைக்கும் நீ தான் முத, நான் கூட 2வது பட்சம் தான். அப்படி இருக்கும்போது ஒன்ன கூட உள்ள விடலைனா இங்க வேற எதையாவது ஒளிச்சு வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். ஆமா, உங்க வளர்ப்பு மவனை மட்டும் நான் உள்ள விட்டேன்னு வைங்க, நானா தான் அவன் ரூம்ல சோஃபாவை விட்டு வச்சேன். என் ரூம்லயே என்ன தரையில தான் படுக்க வைப்பான். அப்படி இருக்கு அவன் அநியாயம். எடி சாவிய கொண்டா, உன் ரூம்ல அப்படி என்னத்தை தான் இருக்குன்னு நான் பாத்துக்கிட்டு. ஏன் அத்த, ஏன் இனியா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. எங்களுக்குள்ள ரகசியம்னு எதுவுமே இல்ல. என் மனசுல எது இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாம இனியா கிட்ட ஷேர் பண்றதுதான் எனக்கு பழக்கம். அதே மாதிரி இனியா மனசுல ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவான். இது வரைக்கும் அவ என்கிட்ட எதையும் மறைச்சதும் இல்ல, இனிமே மறைக்க போறதும் இல்ல. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. அதனால எவனையாவது ஒளிச்சு வச்சிருக்கியா, யாரையாவது கொன்னு வச்சிருக்கியா அப்படின்னு எல்லாம் கேட்காதுங்க அத்த. அது நம்ம இனியாவை நாமளே சந்தேகப்படுற மாதிரி. போன இத்து போன டயலாக். கிளம்பு. ஏடி போங்கம்மா. சரி இனியா, நான் முடிச்சிட்டேன். உனக்கு அதுல கொஞ்சம் ஐடியா நீ என்கிட்ட சொல்லியிருந்தேல்ல, அதை மட்டும் நீ பாத்துரு. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பிளான் போடுறதுல நம்ம 2 பேரை விட சாம் தான் பெஸ்டா பண்ணுவேன். நாளைக்கு மட்டும் ஒரு தடவை அவன் பாத்துரட்டும், அப்புறம் உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்ப நீ கிளம்பு. இன்னும் சத்தமா ரீட் பண்ணு வித்யா. கை எடுங்க சார், நான் ரீட் பண்ணிட்டு தானே இருக்கேன். வித்யா, நான் உன்னை கட்டிக்க போறவன். இதுல என்ன இருக்கு? இவளுங்க எதுக்காகடா பல்ல காட்டிட்டு இருக்காளுக? அது உனக்கு எனக்கும் தெரியுது, அவ ஃப்ரெண்ட்ஸ் அதுங்களுக்கு தெரியலையே. கூட படிக்கிற பொண்ணுக்கு வேற யாருனாலயாவது பிரச்சனைனாலே நாம தான் முன்ன நிக்கணும். சார் இப்படியெல்லாம் பண்றத பார்த்து ஹெச்ஓடி சார்ட்டே கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தோணுது. நீ இப்படி நினைக்கிற, ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸ பத்தியா எதுல எல்லாம் விளையாடணும்னு ஒரு அறிவில்ல. இத்தனை பேர் முன்ன அவளை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. இவளுங்க என்னடானா பல்ல காட்டிட்டு இருக்காளுக. நாளைக்கு அஜய் வருவான்லாம், வந்ததுக்கு அப்புறம் ஹெச்ஓடி சார்ட்ட டச் பண்ணி பேசுறதுக்கு கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ண தான் போறேனா. நீ இப்படி சொல்ற, அவ நான் கட்டிக்க போற பையன் தான் சொல்லிட்டாள்னா? எல்லார் முன்னையா சுரேஷ் சார் இப்படி பிஹேவ் பண்றது வித்யாக்கு பிடிக்கல. பசங்க நமக்கே இரிட்டேட் ஆகுது. இதெல்லாம் நாம பண்ணும்போது நம்மள மாதிரி அவ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கோவம் வந்துருந்துன்னு வச்சுக்கோ. அவர் பாட்டுக்கு வருவாரு, கிளாஸ மட்டும் எடுப்பாரு, கிளம்புவாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சிரிச்சிட்டு இருக்காளுங்க. இவங்களை தாண்டி யாரு கம்ப்ளைண்ட் பண்ண போறான்னு அவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்காரு. ஸ்ரீநிதி மேம் இருக்காங்கல்ல, அவங்க கூடயே சுரேஷ் சாருக்கு முன்ன பழக்கம் இருந்திருக்கு. பேசுறாங்க, அது நம்ம காலேஜுக்கு வர்றதுக்கு முன்ன உள்ளது. நாம பார்த்தது இல்ல, அதனாலதான் நான் அதை பெருசா எடுக்கல. நல்லா விசாரிச்சாங்களோ என்னமோ இந்த ஆளை பத்தி. ஏன்னா நல்லவன் எவனா இருந்தாலும் 4 பேர் முன்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தலை குனிய விரும்ப மாட்டான். இந்த ஆள் நடந்துக்கிறத பார்த்தா இன்னும் சத்தமா ரீட் பண்ணு வித்யா. சார், ரீட் பண்ணிட்டு தானே இருக்கேன். நீங்க சத்தமா ரீட் பண்ணுன்னு சொன்னாலே போதும் சார். சரிதான் வித்யா, எல்லாருக்கும் கேட்கணும்ல. மாட்டினாண்டா ஹெச்ஓடி சார். குட் மார்னிங் சார். என்ன சுரேஷ் சார், பிளாக் போர்டு இந்த பக்கம் இருக்கு, பிளாக் போர்டுலாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்களா? எல்லா ஸ்டாஃபும் அவங்களோட புக்ஸ் அவங்க டேபிள்ல வச்சிருப்பாங்க, நீங்க என்ன நேரா அந்த பக்கமே வச்சிடுறீங்க? அது சார், உள்ள வந்ததுமே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறேனா. சார், இது என்னோட கிளாஸ். ஐ திங்க் நீங்க டைம் பார்க்காம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தள்ளி உட்கார்டா. உட்காருங்க சார். டேக் யூர் கிளாஸ் சார். சார், இது ஏன் கிளாஸ், அடுத்த பீரியட் தான் உங்களது. நீங்க மாத்தி இப்பவே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹெச்ஓடியா எப்ப வேணா நான் ரவுண்ட்ஸ் போகலாம், எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு எந்த கிளாஸ்ல வேணாலும் நான் போய் உட்காரலாம். இந்த ரைட்ஸ் எனக்கு இருக்கு.
இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் சார். தென் கண்டினியூ யுவர் கிளாஸ். நீங்க எதுக்காக வித்யா எந்திரிச்சு நிக்கிறீங்க? ஏதாவது பனிஷ்மெண்டா? இல்ல சார், ரீட் பண்றேன். எதை ரீட் பண்றீங்களா? ஆமா சார், நான் ரீட் பண்ணணும். சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களாம். நீங்க ரீட் பண்ணி அவர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது என்ன ஸ்கூலா? உங்க இடத்துல போய் உட்காருங்க. இல்ல சார், சுரேஷ் சார் ரீட் பண்ண சொல்லிருக்காங்க. வித்யா, என்ன சார்? நீ போய் உட்காரு. இல்ல பரவாயில்ல சார், நான் ரீட் பண்றேன். நேரம் காலம் தெரியாம இவ வேற. சார், நீ போய் உட்காரு வித்யா. எப்பவுமே நான் ரீட் பண்ணணும்னு தானே சார் நீங்க நினைப்பீங்க. இப்ப ஹெச்ஓடி சாரே இருக்காங்க. நீங்க எவ்வளவு அழகா கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு சாருக்கு தெரியணும்ல. வேணானே பண்றான். போ வித்யா, நான் சொல்றதை விட ஹெச்ஓடி சார் சொல்றதை தான் நீ கேட்கணும். அப்படியா? சரி சார். டைம் ஆகுது சார், கிளாஸ் எடுங்க. ஓகே சார். ஹெச்ஓடி சாரை அனுப்பி இப்ப வித்யாவை காப்பாத்திட்டோம். எவ்வளவு பெரிய குடும்பத்துல உள்ள பொண்ணு, ஏன் இப்படி விசாரிக்காம கொடுக்குறாங்கன்னு தெரியலையே. இதுல நேற்றுக்கு என்கேஜ்மெண்ட் வேற முடிஞ்சிருக்கு. போன வாரம் கூட முரளி தங்கச்சி கூட இந்த ஆள் பேசிட்டு தானே இருந்தாரு. ஏன் விசாரிக்காம கொடுக்குறாங்கன்னு தெரியலையே. நம்ம காலேஜ்லயே ஒரு ஸ்டாஃபுக்கு இவருக்கும் லவ் அஃபேர் இருந்திருக்கு. இந்த பொண்ணு வேற நல்ல பொண்ணு, ஏன் தெரிஞ்சே கணத்துக்குள்ள கொண்டு தள்ளுறாங்கன்னு தெரியலையே. ஒழுங்கா விசாரிக்கலையா? அது சரி, இந்த ஆள் வெளியே தெரிய மாதிரியே தப்பு பண்ணுவாரு. நமக்கு வர கிளாஸ் இருக்கு, நாம நம்ம வேலையை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ சார். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எப்ப வேணாலும் மேனேஜ்மெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தா கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இருக்கு, நேம் இல்லாம கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல எழுதி போடலாம். ஓகே சார். சரி சரண்யா, கொடை ஏதாவது இருக்காமா? ஆமா சார் இருக்கு. நான் அந்த பிளாக்ல போய் என் புக்ஸ் எடுத்துட்டு வரணும். சார் இருக்கா இல்லையா? கொடை இருக்கு சார், பூ போட்ட கொடை. நான் தரேன், ஆனா நீங்க பிடிக்க மாட்டீங்களா? இல்லம்மா, மழை பெஞ்சிட்டு இருக்கு, அம்ப்ரெல்லா எதுக்காக கேட்பேன்? சார் இதுல இருந்து அந்த பிளாக் தானே. என் கொடை பிடிச்சிங்கன்னா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கேன். ஏன் நனைஞ்சிருமா? ஓட்டை ஏதாவது போட்டு வச்சிருக்கியா? ஐயோ, பூ கொடை சார், புது கொடை. அப்புறம் என்ன? இல்ல சார், நானே ஒரு நாள் கூட மழையில புது கொடை பிடிக்கல. நீங்க சார், நான் தரமாட்டேன்னு சொல்லல, நான் தரேன், நீங்க கையில வச்சுக்கோங்க. இங்க இருந்து அந்த பிளாக் தானே போகணும். மழை பெய்யும் போது ஒதுங்கி நின்னு போங்க. ஃபார்மாலிட்டிக்கு என் கொடை கையில வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்க மனசுக்கும் சரி, மழை பெஞ்சா என்ன, நம்ம கிட்டதான் கொடை இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். எனக்கும் சரி, சார் தான் பிடிக்கலையே, புது கொடை நாம தான் ஃபர்ஸ்ட் போக போறோம். நானும் ஜாலியா இருப்பேன், என் சாருக்கு கொடை கொடுத்த சந்தோஷமும் எனக்கு இருக்கும்ல. உன்கிட்ட கொடை கேட்டேன் பாத்தியா? சார் புது கொடை சார் நல்லா தான் இருக்கும். மழை பெய்யறதுனாலதான் கொடை கேட்டேன், இதுல கொடை பிடிக்காம போங்கண்ணா. இப்படிதான் என் பழைய கொடையை யார் வேணாலும் கேட்டு போவாவ. அதுவும் மழையில நினைச்சதும் ஈராயிரும். ஆனா நான் வீட்டுக்கு போகும்போது மழையே பெய்யாது. அப்புறம் அந்த கொடையை ஈரமா என் பேக்ல வச்சு கொண்டு போகணும். நான் வேற வீட்டுக்கு போனதும் தூக்கி போட்டு தூங்கிடுவேன். பேக்குள்ளேயே ஈர கொடையை வைக்கும் போது என் பேக் நாசாகி கொடையை நாசாயிரும். அதெல்லாம் நீங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கையில கொடையை வச்சுக்கோங்க, ஆனா ஒதுங்கி நின்னு போங்க. வேற யாருக்கிட்டயாவது கொடை இருக்காமா? என்கிட்ட இருக்கு சார். சார் என் கொடையை வாங்குங்க. சொல்ல மறந்துட்டேன், நீ ஒண்ணு பண்ணுமா, வீட்டுக்கு போகும்போது நிஜமாலுமே மழை பெஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ, கொடையை புடிச்சிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிடாத. பேக் தான் இருக்கேன், பேக் தலைக்கு மேல வச்சுட்டு போ. சார் ஏண்டி அறிவு இல்லையா உனக்கு? புது கொடல பூ கொடை முதல்ல நான் பிடிக்கணும் தானே எனக்கு ஆசையா இருக்கும். அதுக்கு இல்லைன்னு அமைதியாவே இருந்திருக்கலாம்ல. சார் கேட்டா எப்படி வித்யா கொடுக்காம இருக்க முடியும்? பைத்தியம், அவருக்கு கொழுப்பு தான். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கையில வச்சிருக்கலாம்ல. பூ கொடை எவ்வளவு கெத்தா இருக்கும். பெரிய தாத்தா உனக்கு சாக்கி வாங்கி தந்தாங்களா? பாத்தியா, இதுவே நாம அம்மம்மா பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம்னா யார் உங்களுக்கு சாக்கி வாங்கி தருவா? ஆமா, அத்தையும் கார் வாங்கி தந்திருக்காங்க. இனிமே இந்த வீட்ல இருந்து யாரும் நம்மள போன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிதான், நம்ம அப்பா வீட்ல தான் இருக்க போறோம். அப்பாவா ஸ்னோலி? அப்பா சாமி கிட்ட போய் நாம நல்லா இருக்கணும்னு கேட்டுட்டே இருப்பாங்களாம். எப்படின்னா ஸ்னோவும் ஸ்னோலிக்கு அம்மாவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சாமி கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்களாம். அடுத்தது சாமி அப்போ நீ என்ன கேட்டாலும் நீ ஆசைப்படுறதெல்லாம் தருவாங்களாம். மது வாங்க அக்கா உட்காருங்க. என்ன நிலாக்ஷா கொண்டெல்லாம் போட்டிருக்காங்க? மது சித்தி எங்க அம்மா போட்டு தந்தாங்க. அப்படியா, அழகா இருக்கு.
என்னக்கா திடீர்னு? மது, கிச்சன்ல நாம சமைச்சிட்டு இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் ரெண்டு பாட்டிங்களும் ஒன்னையே கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனால உன் மேல எனக்கு நிறைய வெறுப்பு இருந்திருக்கு. ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு இல்ல உனக்கு ஏதாவது கஷ்டம் வரணும்னு நான் நினைச்சதில்ல. நாம ரெண்டு பேருமே இந்த வீட்டோட மருமகளுங்க தான். மது, உனக்கு ஒரு பிரச்சனைனா நானும், எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீயும் தான் முன்ன நின்னாகணும். மூத்த மருமகளா இனியன் இறந்து போகும்போது கூட உனக்கு நான் ஆறுதல் சொல்ல தவறிட்டேன். இப்ப கூட எனக்கு அன்பு இனியா மேல கொஞ்சம் கோவம் தான். அது கூட ஆகாஷ்க்கு அந்த அளவுக்கு திறமை இல்லாத கோவம், மத்தபடி ஒன்றும் இல்ல. அப்புறம் மது, இந்த வீட்டுக்கு வெளியிலேருந்து வந்தவங்க நம்ம ரெண்டு பேரும் தான். எனக்கு என்னன்னா நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும்னு தோணுது. மது, பாட்டி தாத்தா அம்மா அப்பா கூட உன்னை அனுப்ப நினைச்சாங்க. அது கூட உன் நல்லதுக்காக தான். ஆனா இந்த வீட்டை விட்டு நீ போக போறேன்னு தெரியும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உனக்கு ஏதாவதுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணு. இனிமே இனியா மட்டும் உனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, ஒரு அக்காவா நானும் உனக்கு துணையா இருக்கேன். சரிக்கா? அது மட்டும் இல்ல மது, ஆகாஷ் ஒரு நாள் என் கூட இல்லைன்னா கூட நிலாக்ஷாவை என்னால தனியா பாத்துக்க முடியல. இத்தனை நாள் எனக்கு இது உன்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்னும் உனக்கு கஷ்டத்தை தந்துடக்கூடாதுல்ல, அப்படி எல்லாம் ஒரு நாள் மாற மது. சரிக்கா, இப்போ என்ன திடீர்னு? நீ இந்த போட்டோ எல்லாம் மாட்டி வச்சிருக்கத நான் பார்த்தேன். முடிஞ்சு போனதுக்கு உரம் போட்டு வளர்த்துட்டு இருக்காத மது. இப்ப நான் ஆர்த்தியா உன் கூட பேசல, இந்த வீட்டுக்கு மூத்த மருமக உனக்கு அக்காவா பேசுறேன். இனியா உன் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்ததை நானும் பார்த்தேன். நீ டாக்டர் மது, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஏன் உன் ஜேர்னியை கண்டினியூ பண்ணக்கூடாது? புரியல. இனியன் உன் மேல சந்தேகப்பட்டதுக்காக இனிமே இந்த டாக்டர் பட்டமே எனக்கு வேண்டான்னு உன் ஸ்டெதஸ்கோப்பை தூக்கி போட்டேன். ஸ்டெதஸ்கோப்பை தூக்கி போட்டிருக்கலாம் மது, ஆனா நீ வாங்கின டிகிரியை தூக்கி போட முடியாது. நீ படிச்சதே மற்றவங்களுக்கு சேவை பண்றதுக்காக தான். ஏன் அந்த ஜேர்னியை நீ கண்டினியூ பண்ணக்கூடாது? இல்லக்கா, ஒருவேளை இனியன் என்கிட்ட டாக்டர் ஆகுறது உன்னோட கனவு, எனக்காக நீ தூக்கி போட்டதை மறுபடியும் உன் கழுத்துல மாட்டிட்டோம் வேலையை ஆரம்பின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா நான் ஆரம்பிச்சிருப்பேன். ஆனா அக்கா, கடைசி வரைக்கும் அவருக்கு நான் படிச்ச படிப்பு மேல நம்பிக்கை இல்ல, வெறுப்பு தான் இருந்துச்சு. அவரோட வெறுப்பை என் கழுத்துல மாட்டிக்க நான் விரும்பல. கடைசியா இனியன் உன்கிட்ட மன்னிப்பே கேட்டிருக்காரு. நான் கேக்குறேன், தப்பா நினைக்காதுங்க. என் லைஃப்ல நடந்ததெல்லாம் இனியாக்கு மட்டும்தான் தெரியும். இனியாக்கு தெரிஞ்சா அது அன்புக்கு தெரிஞ்ச மாதிரி. ஆனா உங்களுக்கு எப்படி எங்களுக்குள்ள நடந்ததெல்லாம் தெரியும்? மது, இந்த ஆர்த்திக்கு இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் தெரியும். ஆனா என்ன நீ நம்பலாம். உன் புருஷன் உயிரோட இருக்கும்போதே உன் புருஷனை நீ வெளியே எங்கேயும் விட்டு கொடுக்க நினைக்கல. உயிரோட இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சதை நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணல. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பேரை நான் கெடுக்க நினைக்க போறேன். அவரே உன்கிட்ட கடைசி நேரத்துல மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்பனா மது, உன்னை மன்னிச்சிட்டாருன்னா உன்னோட ஆசையும் அவரை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாருல. என்ன அவரால் அந்த இடத்துல சொல்ல முடியாம போயிருக்கோம். நீ உன் ஜேர்னியை ஆரம்பிக்கிறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் இல்லக்கா, அதெல்லாம் தூக்கி போட்டு வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு இருக்கிறது இப்போ இந்த குடும்பம், நீங்க எல்லாருமும் ஸ்னோலின மட்டும்தான். என் மேல அவரை கொலை வெறியா இருந்தாலும் எங்களுக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு அவரோட மொத்த பாசத்தை நான் அனுபவிச்சிட்டேன். எனக்கு அந்த மொமெண்ட்ஸ், அந்த நினைவு மட்டுமே போதும்க்கா. ஒரு நாள் எல்லாம் மாறும் மது. நம்ம ஸ்னோக்கு அப்பா இல்லாம இருக்க முடியாது. ஒரு நாள் நீயும் உன் மனசை மாத்திக்க தான் போற. உன் வாழ்க்கை எல்லாரும் மாதிரியும் அமையதான் போகுது. இந்த ஜென்மத்துல எனக்கு இனியன் மட்டும்தான். அவர் எனக்கு கொடுத்துட்டு போன ஸ்னோலின மட்டும்தான் எனக்கு. எங்களுக்குள்ள வேற யாரும் வரவும் வேண்டாம். நானும் அதை விரும்பவும் இல்லை. என்னடா இது, ஒரு பஸ் கூட இல்ல. கிட்டத்தட்ட என்ன 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கான். ட்ரெயின்ல வந்தா ஜாலியா இருக்கும்னு ட்ரெயின்லயே வந்துட்டோம். பேசாம என் காரையாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம்டா. ஒரு பஸ்ஸும் இல்ல. யாராச்சும் வந்தா கூட லிஃப்ட் கேட்டு போலாம். வெளியே கூட போக முடியாத அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவே சொன்னேன், ட்ரெயின் எல்லாம் வேண்டாம், கார் எடுத்துட்டு வரலாம், 3 பேர் இருக்கோம்ல, மாறி மாறி டிரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கேட்டீங்களாடா நீங்க? தம்பி, யாருப்பா நீங்க எல்லாம்? ஊருக்குள்ள புதுசு மாதிரி இருக்கு. நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். ஊருக்குள்ள போகணும் பஸ் எல்லாம் கிடையாதுங்களா ஐயா? அப்படியா? இங்க பஸ் வசதி எல்லாம் கிடையாதுப்பா. ஒரே ஒரு பஸ் உண்டு, அதுவும் எந்த நேரத்துக்கு வரப்போகுதுன்னு தெரியல. என் பேரன் எனக்கு சாப்பாடு கொண்டு வரதுக்காக பைக்ல வந்திருக்கான். ஊருக்குள்ள போகணும்னா 2 பேரும் போகலாம். தங்கராஜுக்கு மாட்டு வண்டி வேற இப்ப கிளம்போம், அதுல வேணா ஒருத்தர் போய்க்கலாம். மாட்டு வண்டியா? ரொம்ப தேங்க்ஸுங்க, எங்களையும் கூட்டு போய் சொல்லிருங்க. மாட்டு வண்டியா? அதுல என்ன இருக்கு? டேய், இதெல்லாம் நம்ம ஊருக்கு போனா அனுபவிக்க முடியாது. எனக்கு மாட்டு வண்டியில போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. நீங்க வரீங்கன்னா வாங்க, இல்ல அவரோட பேரன் தான் பைக்ல போறாரே, அவர் கூட நீங்க போங்க. எங்களால எல்லாம் மாட்டு வண்டியில வர முடியாது. சரி, ஓகே, நீங்க பைக்லயே போங்க, நான் மாட்டு வண்டியிலே வரேன். உன் கூட வந்ததுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ண போறேன்னு தெரியல. அண்ணா போற ஊருக்கு வழி சொல்லுவோமா? எங்க ஊரு அந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சது, வண்டி கட்டி
ஏன்னா இந்த ஊருக்குள்ள போகணும்னா பஸ் எல்லாம் கிடையாதா? பஸ் உண்டுப்பா, ஒரே ஒரு பஸ் உண்டு தம்பி. காலையில ஒரு ட்ரிப்பு போவோம், சாயந்தரம் ஒரு ட்ரிப்பு போவோம். ஏன்னா பள்ளிகளுக்கு போற பிள்ளைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கணும்ல. சரிங்கண்ணே. அப்பனா ஊர்ல இருக்க நீங்க வெளியே போகணும்னா என்ன பண்ணுவீங்க? விவசாயம் பண்ற ஊர் தான் அப்பு. ஆனா எங்க பிள்ளைகள் எல்லாம் படிச்சு பெரிய பெரிய நிலைமையில எல்லாம் இருக்கு. எல்லார் வீட்லயும் பைக் இருக்கு. குடும்பமா வெளியே போனோம்னா கார் இருக்கு. பரம்பரை பரம்பரையா பாத்துட்டு வந்த விவசாயத்தை விட்டுறப்படாதுல்ல. அது சரி, தம்பிக்கு எந்த ஊரு? நான் சென்னையில இருந்து வரேன்னே. சரி, என்ன வேலையா எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு கண் தானம், ரத்த தானம் இதெல்லாம் பத்தி பேசி புரிய வச்சு ஒரு முகாம் நடத்த போறோம். ஓ அப்படியா? அதெல்லாம் எங்க ஊர்ல அடிக்கடி வெளியூர்ல இருந்து வந்து நடத்துவாவ. தம்பி வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னா பெரியவர் வீட்டுக்கு தான் போறீங்கன்னு நினைக்கிறேன். யார சொல்றீங்கண்ணே? வேற யாரு? வேதாச்சலம் ஐயா வீட்டுக்கு தான் போவீங்க. ஆமாமா, அவரை தான் பாக்கணும் எங்களுக்கு முதல்ல. முகாம் நடத்த வந்தாலே பெரியவர் உதவி செஞ்சிருவாரு. அப்படிங்களா? ரொம்ப பெரிய மனுஷரா இந்த ஊர்ல? ஊர்ல நல்ல செல்வாக்கோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம் தம்பி. பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். பெரியவருக்கு 2 பையனும் ஒரு பொண்ணும். எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்காவ. பெரிய குடும்பம். அப்படியா? சரிண்ணே, என்ன அவர் வீட்லயே இறக்கி விட்டுருங்க. ஏன்னா அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நாங்க முகாம் ஆரம்பிக்க முடியும். சரிப்பா.